நியூஸ் தமிழ் கழுகு. தேர்தல் நாளே செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு டூர் மேனேஜரா மாறிடுவாரு. ஜெயலலிதா எங்க பேசணும், எங்க தங்கணுங்கிற முடிவை செங்கோட்டையன் தான் எடுப்பாரு. இப்போ செங்கோட்டையன் வேலைய இபிஎஸ்காக பாக்குறாராம் எஸ்பி வேலுமணி. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவரோட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணங்களுக்கான ரூட் மேப்பை போட்டு கொடுத்தவர் செங்கோட்டையன். பிரச்சார வாகனம் எங்க நிக்கணும், ஜெயலலிதா எங்க தங்கணுங்கிற வரைக்கும் செங்கோட்டையன் சொல்றத அப்படியே கேட்பார் ஜெயலலிதா. இப்ப இபிஎஸ் பிரச்சாரத்தை முழுக்க முழுக்க வடிவமைச்சு கொடுக்கிறது எஸ்பி வேலுமணிங்கிறாங்க. இபிஎஸ் போற ஊர்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வேலுமணி போயிடுறாராம். அந்த பகுதியில இபிஎஸ் தங்க போற இடத்தை தேர்வு செஞ்சு அங்கிருந்து பிரச்சாரத்துக்கு ரூட்டு போட துவங்குவாராம். இபிஎஸ் பேச போற முதல் பாயிண்ட் எது, 2வது பாயிண்ட் எது, பாயிண்ட்களுக்கு நடுவுல சாலையில நிக்கிற பொதுமக்களை எந்த இடத்துல இபிஎஸ் பார்க்கணும், அவருக்கு எந்த மாதிரியான வரவேற்பை கொடுக்கணும்னு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறாராம் வேலுமணி. இபிஎஸ் பேசுற இடம் எல்லாமே பெரும்பாலும் அந்த ஊரோட பிஸியான ரோடா தான் இருக்குதாம். ஒரு மைதானமாவோ ஊருக்கு பக்கத்துலயே இருக்காது. பிஸியான ரோட்டுக்கு நடுவுல பேசினாதான் கூட்டத்துக்கு வர்ற மக்களோட ஏற்கனவே அங்க இருக்கிறவங்களும் டிராபிக் ஜாமால நகர முடியாம நிப்பாங்க. இது ட்ரோன் கேமராவில பெரிய கூட்டமா தெரியும்னு முடிவு செய்யறாராம் வேலுமணி. இபிஎஸ் கூட மொத்தம் 100 பேர் டூர்ல போறாங்களாம். இவங்க செலவையும் வேலுமணியே பாத்துக்கிறதா சொல்றாங்க. டூர் தொடர்பான செலவெல்லாம் வேலுமணியோட தான். அந்தந்த ஸ்பாட்டுக்கு மக்களை அழைச்சிட்டு வர்றது முழுக்க சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களோட பொறுப்பா. இபிஎஸ் சுற்றுப்பயணத்துக்காக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் போட்டி போட்டு பெரிய அளவுல செய்யறாங்களாம். செலவை பத்தின புலம்பல்கள் கேட்டாலும் சுற்றுப்பயணத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால செலவை பார்க்க வேண்டாம், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டிருக்காராம் வேலுமணி. உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நிர்வாகிகளை சந்திக்கிற 1-to-1ல சில அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கான். 2026 தேர்தலை மனசுல வச்சு திமுக தன்னோட தேர்தல் முன்னெடுப்பா நடத்துற நிகழ்ச்சி தான் உடன்பிறப்பே வா. அந்த கட்சியோட தலைவர் மு.க. ஸ்டாலின் நிர்வாகிகளை 1-to-1 சந்திக்கிற நிகழ்ச்சியை ஆரம்பிச்சப்ப அந்த சந்திப்புல கட்சிக்காரங்க கூட மாவட்ட செயலாளரும் பங்கேற்கிறதா வடிவமைச்சிருந்தாங்க. மாவட்ட செயலாளரும் 1-to-1 மீட்டிங்ல கலந்துக்கிறதுனால அதுல பங்கேற்க வர்ற கட்சிக்காரங்க மனசு திறந்து எதுவும் பேசாம சம்பிரதாயத்துக்காக பேசுறதா கட்சி தலைமைக்கு தெரிய வந்துச்சான். அதாவது திமுக தலைவரை சந்திக்கிற நிர்வாகி சொல்றதுக்கும் ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட அந்த மாவட்ட பிரச்சனைகளோட நிர்வாகிகள் நேர்ல சொல்ற பிரச்சனைகளும் ஒத்து போகலையாம். இதனால மாசேக்கள் இல்லாம நிர்வாகிகள் மட்டும் சந்திக்கிறாராம் திமுக தலைவர். இப்பவும் சில நிர்வாகிகள் வெளிப்படையா கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற பிரச்சனைகளை சொல்றது இல்லையோங்கிற சந்தேகம் அறிவாலயத்துக்கு இருக்கான். காரணம், தலைமை கழக நிர்வாகிகள் சில பேரு அந்த கூட்டத்துல இருக்கிறதுனால ஏற்படுற தயக்கத்துல பேச அச்சப்படுறாங்களோன்னு யோசிக்குதான். செப்டம்பர்ல துவங்குற தன்னோட சுற்றுப்பயணம் ராகுலோட ஜோடோ யாத்திரை மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்றாராம் விஜய். இதுக்காக ஒரு மாஸ் சாங்கையும் விஜயோட ஆஸ்தான டீம் தயார் செஞ்சுட்டு இருக்கான். தவைக்க தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுக்க செப்டம்பர் மாசம் சுற்றுப்பயணம் செய்ய போறதா செயற்குழுவில் அறிவிக்கப்பட்டுச்சு. சுற்றுப்பயணம் கிளம்புறப்ப ஒரு பிரச்சார பாடலை வெளியிட திட்டமிட்டு இருக்கா விஜய் தரப்பு. விஜய் படங்கள்ல வர்ற மாஸ் சாங் மாதிரி ஹிட் ஆகணும்னு விஜய் உத்தரவு போட்டிருக்காராம். ஏற்கனவே தாவைக்கவனுடைய கொடி பாடலும் கொள்கை பாடலும் ஹிட் ஆன மாதிரி இந்த பாடலும் மக்கள் மனசுல பதியணும்னு முழு வீச்சுல வேலை பார்க்குதான் தாவைக்க டீம். விஜயோட ஆஸ்தான இன்ட்ரோ சாங் பாடலாசிரியரும் விஜயை இம்ப்ரெஸ் பண்ண இசையமைப்பாளர் தமன் காம்போல தான் இந்த பாட்டு உருவாகுதான். இன்னொரு பக்கம் விஜய்க்காக சுற்றுப்பயணத்துக்கான சகல வசதிகளும் கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரவனும் தயாராகுதான். கிட்டத்தட்ட ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரி தன்னோட சுற்றுப்பயணம் இருக்கணும்னு நினைக்கிறாராம் விஜய். வெயிட்டான கனிம வளத்துறை கொடுத்து ப்ரமோஷன் செய்யப்பட்ட மினிஸ்டர் ஒருத்தரோட போட்டோவை போட்டு அவரோட சொந்த தொகுதியில மணல் கடத்தல் நடக்குதாம். தமிழ்நாட்டுல மணல் மாஃபியாக்கள் மூலமா சட்டவிரோதமா குவாரிகள் இயக்கப்படுறதும் ஆற்று மணல் அள்ளப்படுறதும் கனிம வளங்கள் கொள்ளை போறதும்னு புகார்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு.
அமலாக்கத்துறை மற்றும் நீதிமன்றங்கள் தலையிட்டு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கிற அளவுக்கு பிரச்சனை தீவிரமாச்சு. இந்த விஷயத்தை கட்டுப்படுத்த நினைச்ச அரசு கனிமவளத்துறை அமைச்சரா இருந்த துரைமுருகன் கிட்ட இருந்து துறைய ரகுபதிக்கு மாத்தி கொடுத்துச்சு. துறை மாத்தினதுக்கு பிறகும் ஒரு தனிநபருக்கு எல்லா உரிமைகளும் வழங்கப்பட்டு அவருக்கு கீழே தான் எல்லாம் செயல்படணும்னு ஒரு வாய்மொழி உத்தரவு போட்டு முறைகேடுகள் நடக்குதுன்னு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதியின் சொந்த மாவட்டமான புதுக்கோட்டையில இருக்கிற அவரோட தொகுதியான திருமயத்துல ரகுபதி படத்தை லாரிக்கு முன்னால ஒட்டிக்கிட்டே மணல் லாரிகள் வலம் வந்துட்டு இருக்கான். இத காவல்துறையும் கண்டுக்கிறது இல்லங்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.